படைக்கலம். இவர்கள் காயம் எவ்வாறு ஆறியது? இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஏதோ ஒரு அசுர சக்தி இருக்க வேண்டும். என் முன் உங்கள் மாயையின் பலத்தை காட்டி என் அண்ணன் ராமன் சேனையை தடுத்து விடுவீர்களா? தேவர்களே மற்றும் குபேரரே, நீங்கள் வழங்கிய ஆயுதம் இது. இந்த அம்பா பாதாளத்தின் தீய சக்திகளையே அடிக்கக்கூடியதாயிற்று. வானர அரசர் சுக்ரீவர். சுக்ரீவனான நான் தசரத மைந்தன் ராமனின் நட்பை காப்பானும் சீதையும் ஒன்று சேருவதற்கையும் பாதாளத்தையும் ஒன்றிணைத்து இலங்கையின் மன்னர் விபீடனரா? ரகுகுல வம்சத்தை சேர்ந்த ராமன் விபீடனனை இலங்கையின் அரசனாக அறிவிக்கிறேன். வாய்ப்பே இல்லை. பிடியுங்கள், அவனை பிடியுங்கள், சென்று பிடியுங்கள். அவன் தப்பிக்க கூடாது. இதை நான் ஏற்க மாட்டேன். இதற்கு வாய்ப்பே இல்லை. சீதா, ராஜா சுக்ரீவரே, மகாராஜா விபீடனரே, உதவி செய்யுங்கள் அம்மா. மிக்க நன்றி பூமாதேவி தாயே. அந்த முட்டாள் என் ரகசியங்களை உளறி விடுவான். அது ஒருபோதும் நடக்கவே கூடாது. எது கனவிலும் நடக்காது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது. 2 சிறிய சிறார்கள் சக்தி வாய்ந்த அனுமனையை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். வனதேவியின் மகனான லவனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. குசனின் வணக்கங்களையும் இருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ராமருக்கு பல நேரங்களில் உதவி செய்த உங்கள் இருவரையும் நானும் என் அண்ணனும் வணங்குகின்றோம். ஏன் ராமருக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்கள்? இது அநீதி என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் பிரபுவை சந்தித்து கேள்வி கேட்பது நீதிக்கு எதிரானதா? சீதை மற்றும் பிரபு ராமரை ஒன்று சேர்ப்பது நீதிக்கு எதிரானதா? உங்கள் பிடிவாதத்திற்கு நீங்கள் செய்யும் செயல் நியாயமாகிவிடாது. ராமரின் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வயதும் அனுபவமும் இல்லை, குதிரையையும் தான். இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அந்த ரகுகுலத்தின் மான மரியாதையை கலங்கப்பட நான் விட மாட்டேன். அனுமன் அவர்கள் கூறினார்கள், ஆயுதங்களின் மொழி புரிபவர்களுக்கு வார்த்தைகளின் தாக்கம் ஏற்படாது என்றார். கூறு, யார் நீ? ஏன் தீயை வைத்தாய்? தீயை வைத்தது இவன்தான். ஆம், அனைத்திற்கும் இவனே காரணம். எனக்கு தெரியாதென்று நினைத்து விடாதே. ஆனால் நீ இப்படி அதிர்ச்சியானதால் நிரூபணமாகிவிட்டது. நீ அங்கு இருந்தாய், அந்த குற்றத்தையும் நீதான் செய்தாய். ஒன்று உண்மையை கூறிவிடு, இல்லை என்றால் இந்த குழியிலேயே உன் உயிரை விட்டுவிடு.